இந்த செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இஸ்முல் ஆதம்னு ஒன்று இருக்கு. இஸ்முல் ஆதம்னா அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள்ல ஒரு பேர். அந்த பேரை சொல்லி துஆ செஞ்சா அல்லாஹ்ட கபூல் ஆயிடும். என்னைக்குன்னா அல்லாஹ் கபூல் ஆகிரும். அந்த பேர் அல்லாஹ்ட வேல்யூபிள் இருக்கு. அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மா அது சூஃபியாக்களுக்கு மிகமா சூஃபியாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு முரீது தான் ஷைഖ்தால வற்புறுத்தி கேட்டுட்டே இருக்கிறேன், சர்க்கார் இந்த இஸ்முல் ஆலத்தை சொல்லி கொடுங்க சர்க்கார். அவரு ஷைഖ்தா வந்து இஸ்முல் ஆலத்தை கத்துக்கிட்டு போய் சாதிச்சிடலாம் தான். இஸ்முல் ஆலத்தை கத்து கொடுங்க சர்க்கார், என்னன்னு சொல்லுங்க சர்க்கார். ரொம்ப நாளா அவர் கேட்கிறாரு, சர்க்கார் உனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலப்பா, வெயிட் பண்ணுப்பான்னு சொல்றாங்க. அவர் ஒரு நாள் கொதிச்சு போயிட்டார், எஜமான சொல்லி தருவீங்களா மாட்டீங்களா? அப்ப சர்க்கார் சொல்றாங்க, நீ இந்த காட்டுக்கு போ, அங்க ஒரு வயதான ஒரு நபர் விறகு வெட்டிட்டு இருப்பாங்க, நீ அங்க போய் ஒரு மரத்துல ஏறி உட்காந்து அங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவரும் காட்டுக்கு போயிட்டார். போய் அங்க இருக்கிற ஒரு மரத்துல ஏறி உட்காந்து வேடிக்கை பார்க்கிறார். ஒரு வயதான நபர் காலையிலேட்டு கஷ்டப்பட்டு மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அங்க இருக்கக்கூடிய சில்லிகள் எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு இடத்துல அழகா கட்டிவிட்டாங்க. கட்டி தூக்குற நேரத்துல நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு மனுஷன் வேகமா வந்து அவர்கிட்ட அநியாயமா பேசுறான். இந்த இதெல்லாம் எனக்கு தான் சொல்லுவாங்க, நீ என்கிட்ட கொடுக்கணும். அவர் என்னால முடியாதுப்பா, இது ஏன் இருப்பாங்கிறாங்க. அவன் வேகமா அந்த வயதான நபர் ஒரு குத்து குத்திட்டு அவரை கீழே தள்ளிட்டு அந்த மூட்டை எடுத்துட்டு போயிட்டான். இவர் காலையிலே வெட்டி வச்சிருந்த வேற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இந்த மனுஷன் மேல உட்காந்து பார்த்தோம்னா இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு சர்க்கார் சொல்லிட்டாங்க, எதுவும் செய்யக்கூடாது. கீழே இறங்கி சர்க்கார்ட்ட டைரக்டா வந்துட்டார். சர்க்கார் கேட்டாங்களா, என்ன நினைச்சதா பாத்தியா? ஆமா, பெரிய அநியாயம் நடந்துச்சு, அதுக்குதான் உங்கள்ட்ட அந்த இஸ்முல் ஆலத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். சொல்லி கொடுத்துட்டா அவனை காலி பண்ணிருப்பேன். இஸ்முல் ஆலத்தை இவ்வளவு நாளா கேட்கற, சொல்லி கொடுத்துட்டா இன்னைக்கு அநியாயமா இந்த வயசான ஒரு காலையில வெட்டி சேர்த்ததெல்லாம் கடைசியா ஒரு தனியா வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த ஷேக் சொன்னாங்களா, எனக்கு இஸ்முல் ஆலத்தை கத்து கொடுத்ததே அந்த வயசானவங்க தான். எனக்கு இந்த இஸ்முல் ஆலத்தை கத்து கொடுத்தவங்களே யாருதான்? அந்த வயசானவங்க தான் கத்து கொடுத்தாங்க. அவங்க தெரிஞ்ச அந்த பக்குவட்ட வராத வரைக்கும் அது கிடைக்காது. நாம நினைக்கிறோம் இருக்கிறவங்க ஐபெல்லாம் தெரிஞ்சுன்னா அந்த வரவே வராது. அப்படியே யார் கல்புல என்ன ஓடுது முன்கஷிப் ஆகவே ஆகாது. எதுவரை ஆகாதான். அல்லாஹ் எப்படி எல்லாம் தெரிஞ்சாலும் மறைச்சு இருக்கிறான். அந்த நிலை உன்னில் வராத வரை பிறரை பத்தியான ஐபோன தெரியாது. பிறரை பத்தியான கலாமத்து கஷிப்பு அது இது என்னென்னமோ தெரியும், எதுவுமே தெரியாது. எதுவுமே நீ அல்லாஹ் மாதிரி ஆகாதவன். அல்லாஹ் லட்சம் கோடி கணக்கான அறியாதவனுடைய பாவங்களை பார்க்கலாம், மறைச்சிடறான். இப்படி உள்ள தன்மை வராத வரை உனக்கு தெரியாது. அந்த மகான்களுக்கு தெரியும். அவங்க அல்லாஹ்வால அல்லாஹ்வுடைய அறியாதல், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ் மாதிரி நடந்துக்குவாங்க. நீ போய் நின்றதோட ஸ்கேன் ஆயிடும். அவங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா தெரியும். ஆனா வெளில சொல்ல மாட்டாங்க, உன்னை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்